நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதியிலும் வெற்றிகரமாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதனால் மாற்றம் தான் மாறாதது. எந்த சின்னத்தில் போட்டியிட போறீங்க சார்? அது நாங்கள் 2 நாளில் சொல்லுவோம் உங்களுக்கு. மற்ற கட்சி தலைவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுவீர்களா? நிச்சயமாக அழைத்தால் நிச்சயமாக போவோம். சில பேருக்கு இவங்களோட பயணித்தவர்களுக்கு சில பேருக்கு வாய்ப்பு வழங்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அவர்களுக்கு இதை பற்றி தெரியும், ஏற்கனவே தெரியப்படுத்தி இருக்கிறோம். வருங்காலத்திலே அவர்களுக்கெல்லாம் அரசியலில் முடிவு என்பது கிடையாது. வருங்காலத்திலே அவர்களுக்கெல்லாம் உரிய வாய்ப்பை நாங்கள் பெற்றுத் தருவோம். 6ஆம் தேதியிலேருந்து சைதாப்பேட்டையிலேருந்து தொடங்குது. மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தொகுதி எங்க தொகுதி அவங்க தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியுமே தேசிய ஜனநாயக கூட்டணியோட தொகுதிகள் தான். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்க கூட்டணியை பார்த்து அழுத்தம் கொடுக்குறாங்க, பலவீனமா இருக்காங்கன்னா சொல்லி கொண்டிருந்தாலும் நாங்கள் தான் பலமான கூட்டணி என்பதையும் வளமான கூட்டணி என்பதையும் நட்பு ரீதியான கூட்டணி என்பதையும் எந்த அழுத்தமும் கொடுக்காத கூட்டணி என்பதை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் இங்கே சொன்னதை மாதிரி மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயலாற்றினால்தான் மாநில மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த இணைப்பை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக இது வெற்றி கூட்டணி. எந்த விதத்திலும் மக்கள் மிக மிக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மக்களை மீட்டெடுப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். என் கட்சி என்ன அறிவிக்குதோ அந்த தொகுதியில போட்டி போடுவேன். எல்லாமே சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கிறது. ஆனா ஒரு வியாபாரமா ஒரு விளம்பர அரசு மாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். 4 முனை போட்டிலாம் இல்ல, 2 முனை போட்டி தான். திமுக ஆட்சி இருக்க வேண்டும் என்பது அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து தான் மக்களிடம் நிலவுகிறது. கொள்கை ரீதியாக 2 முனை போட்டி தான். எங்களது கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மகா வெற்றி அடையும் என்பதுதான் உண்மை. அதான் எடப்பாடி அழகா சொன்னார், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வருத்தம்லாம் கிடையாது. பொது தொகுதி வாங்கி பெரிய பிளஸா இல்லையா? அதை பாருங்க நீங்க. நன்றி. பெரிய அதனால எனக்கு அது பெரிய சாதனையா மகிழ்ச்சியா இருக்கு. நாளைக்கு 12 மணிக்கு மேல என்ன பண்ண போறோன்றத சொல்லுவோம். ஆமா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கிற 5 தொகுதிகளை வெற்றி தொகுதியாக மாற்றுவதற்கான நல்ல சூழலை களத்தில் ஏற்படுத்துவோம். எதிரலை திமுகவுக்கு எதிராக வீசிக்கொண்டிருக்கிறது. மக்கள் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். அதனை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம்.